கரூரில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு விஜயோட கதி இதோட முடிஞ்சிருச்சா நம்ம நினைச்சோம். விஜய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு, ஒளிஞ்சு இருக்கிறாரு, மறைஞ்சிட்டாரு, பயந்துட்டாரு அப்படின்னு பல விஷயங்களை விஜய் மீது திணிக்கப்பட்டது. இப்பேற்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுக்கும் விஜய் நிச்சயமாக அதற்கு உடந்தையானவரா அல்லது அந்த குற்றச்சாட்டுக்கு நிச்சயம் இவர் அதுக்கு பொறுப்பானவரா என்று நமக்கு சொல்ல போனா நிச்சயம் அத்தனை பொறுப்பும் விஜய்க்கு இருக்கிறது. அந்த பொறுப்பும் இவருக்கு தான் இருக்கிறது. இவர் உன்னை மட்டுமே சிந்திக்காமல் விட்டுட்டான் தான் நினைக்கப்படுகிறது. ஆனால் கூட்ட நெரிசலில் மக்களுக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படி என்று சில சிந்தனைகளை வளர்த்தாமல் விட்டுட்டார். அப்பேற்பட்ட சிந்தனைகளை விஜய் புரிஞ்சுக்காமல் போனதுதான் அவருக்கு இன்னைக்கு பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இந்த கரூர் பிரச்சனைக்கு பிறகு விஜயோட கதி இதோட முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. முக்கியமா சொல்ல போனா எல்லா எதிர்கட்சிகளும் அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா நிச்சயம் அதல்ல. இன்னும் அவர் இந்த கட்சியில் இருக்கிறார். 2026க்கு எழுந்து வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனா இப்போது அவர் மீது வச்சிருக்கும் குற்றச்சாட்டு என்னவென்றால், கரூரில் சென்று மக்களிடம் பார்க்கவில்லை என்று குற்றச்சாட்டினார்கள். இப்போது மக்களிடம் சென்று ஒவ்வொரு வீட்டிற்கு சென்று மன்னிப்பு கேட்ட பிறகு மன்னிப்பு கேட்கிறார், காலில் விழுகிறார். அப்ப இவர்தான் அந்த தவறை செய்திருக்கிறார் என்று குற்றச்சாட்டை வைக்கிறார். இதை எதை புரிஞ்சு கொள்வது, எதை புரியாமல் போகிறது நமக்கு புரியல. சரி, நமக்கு ஒன்றை மட்டுமே சிந்தித்து பார்த்தோம். ஏனென்றால் இத்தனைக்கும் கட்சிக்கு இடையில் நமக்கு அதிமுக கட்சி, டிஎம்கே கட்சி, இப்படி பல கட்சிகள் இந்த இடத்துல வந்தா எந்த கட்சியில ஊழல் இல்லாம நமக்கு செயல்பட்டோம். மக்களுடைய செல்வாக்குகள், பணங்களும் எல்லாமே ஒருபட்ட நேரங்கள்ல வந்து எல்லாமே மக்களுடைய காசுகள் அத்தனையுமே ஊழல் விஷயமாக பரவிக்கொண்டு அடித்து கொண்டே பல கோடிகளை சம்பாதிக் கொண்டிருந்த அரசியல் காலங்கள் எல்லாம் நமக்கு பார்த்து பழகிட்டோம். ஆனா ஒரு புதிய ஒரு ஆட்சி நம்ம ஏன் எதிர்பார்க்க கூடாது? மக்களுக்கு ஏன் அந்த சிந்தனை வரக்கூடாது? ஏன் விஜய் வந்து ஒரு புதிய தலைவரா நமக்கு நியமிக்க ஆசைப்படக்கூடாது? இப்படி நமக்கு பார்த்து போனா ஒரு பண ஆசை பிடிச்சியோ இல்ல ஒரு பேராசை பிடிச்சியோ இல்ல அரசியல்ல ஒரு வெறித்தனமாக இருந்து செயல்பட்டு வந்திருக்கிறாரோ என்று நம்ம நினைக்கலாம். அரசியல்ல ஏதாவது பண்ணணும், மக்களுக்கு ஏதாவது பண்ணக்கூடிய, ஏன்னா இவர் வந்து பணம் தான் சம்பாதிக்க நினைச்சிருந்தா சினிமாலே அவருக்கு 200 கோடிக்கு மேல சம்பளம் கிடைச்சிட்டே இருக்கு. அதை விட்டுட்டு அவர் இங்க வந்து இருக்க அவசியமே இல்லை. மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், அரசியலில் முக்கியமாக தமிழ்நாட்டில் ஏதாவது செய்து காட்டணும் அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இப்படி வராது. நமக்கும் அதை சிந்திச்சு பார்ப்போமே. ஏன் அரசியல் மாற்றி அமைக்க கூடாதா? ஒரு அரசியலை நமக்கு மாற்றி அமைச்சு பார்ப்போமே. ஏன் அரசியல் வந்து அப்பயே கெட்டு போயிடுமா? எத்தனை நாள் தான் நமக்கு இப்படி ஊழல் பண்ற அரசியலும் ஊதிக்கொள்ற அரசியல் தான் மாறி மாறி வரணுமா? ஒரு புது ஆட்சி, புது சட்டமன்ற தேர்தலில் புது தலைவரை நம்ம ஏன் எதிர்பார்க்க கூடாது? ஏதாவது ஒரு தலைவரை நமக்கு மாற்றி அமைக்க பார்ப்போமே அப்படின்ட்டு பல சிந்தனைகளை மக்கள் வளர்த்த வேண்டும். இந்த நாடு நல்லா இருக்கணுமானா நமக்கு ஆட்சிகள் அப்பப்ப மாறணும். இப்படித்தாங்க கேரளாவில் வந்து அப்பப்ப ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். காரணம், கேரளா மக்களும் அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள். ஆட்சி மாற மாற கேரளாவை அவர்கள் ஒழுங்காக வழிநடத்தி கொண்டே வருகிறார்கள். நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எத்தனை கொலை கொள்ளைகள், எத்தனை விஷயங்கள் நமக்கு இன்னைக்கும் நமக்கு விஷயங்கள் தெரியாமல் போடி மூடி மூடி மறைக்கிறது. பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல்ல நடந்த எத்தனை சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஸ்ரீமதி வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு என்று நமக்கு சொல்ல தேவையில்லை. எத்தனை வழக்குகள் வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து அத்தனை நம்ம கண்முன்னே மறைஞ்சு போச்சு. யார் குற்றவாளி, யார் குற்றம் செய்தா, இதற்கான விளக்கம் யாருக்காவது தெரிகிறதா? ஆனா எத்தனை சிபிஐயும் நீதிபதிகள் விசாரணைக்கு வந்தாலும் நமக்கு இன்னைக்கு குற்றம் தெரியாமலே போகிறது. காரணம், இன்னைக்கு அரசியல் ஆளுமை கொண்ட ஆட்சிகள் இருக்க இருக்க நமக்கு பல சம்பவங்கள் வந்து இந்த நாட்டில் மறைக்கப்படும். அது என்னைக்கு வெளியே வர வேண்டும் என்றால் நமக்கு புதிய ஒரு ஆட்சியை கண்டுபிடிக்க வேண்டும், புதிய ஒரு தலைவரை உருவாக்குவதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஊழல் விஷயம் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுல குறைஞ்சிட்டாலே போதும், பல சம்பவங்கள் இந்த தமிழ்நாட்டுல குறைஞ்சே போயிடும். கொலை கொள்ளைகள் எல்லாம் மறைஞ்சே போயிடும். எங்க நாட்டுல நம்ம ராத்திரி பெண்கள் தனியாக நடப்பதற்கான சுதந்திரமே இங்க இல்லை. அப்பேற்பட்ட நாடாக நம்ம நாடு இருக்கிறது. இதெல்லாம் அடிச்சு மாறணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னைக்கு வரும், அது மாறுமா மாறாதா அப்படின்ற சூழலை நம்ம கண்டுபிடிப்போம்.
அந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு என்ன சூழல்ல யாருக்கு எதை செய்ய போகிறோம்னு மக்களை நீங்களே சிந்தித்து பாருங்க. சிந்தியுங்கள். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு